ஏன்னா நம்மளுடைய ஜெயக்குமார் அண்ணன் அவர் இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. நீங்க பிளாக்ல எவ்வளோ வாங்குறீங்க? என்ன வரும்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க வந்து எப்பேர்ப்பட்ட கட்சிங்கிறது எல்லாமே இருக்கட்டும். அதாவது ஊழல் கட்சிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது, நேற்று செல்வராஜ் அண்ணனும் சொல்லியிருக்க வார்த்தை, கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் முன்னாடி வச்சுட்டு நீங்க இந்த வார்த்தைய சொல்லலாமா? அம்மா அவர்களுடைய விஷயத்த பத்தி பேசுறீங்க. எங்க எம்ஜிஆர் அவர்கள ஏத்துக்கிறீங்க. இது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள சொல்லியிருக்காரு. மலேசியால விழா நடத்தினாரு. ஆ அவர் மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. கண்டிப்பா. அந்த மாதிரி ஆட்களோட இது தொடர்பு வச்சுக்கிறீங்க. லாபம் தானே. லாபம் தான். லாப குறிக்கோள். இன்னும் உங்க கட்சிக்குள்ள இருக்கிறத சொல்லலாமா? பலரை சொல்லலாமா? உங்ககிட்ட 1000 விஷயம் வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள பேசுறீங்க. ஆதவ அர்ஜுனாவ தான் எல்லாருமே குறிப்பிட்டு சொல்றாங்க. எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அவருடைய மாமனார் என்ன பண்றாரு? அதெல்லாம் வச்சுட்டு நீங்க ஊழல பத்தி பேசலாமா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப ஏடிஎம்கேயும் வந்து லாட்டரி கம்பெனில இருந்து தேர்தல் அந்த இது குடுத்தாங்கல்ல, தேர்தல் நிதி. நிதி அது பாண்டு. பாண்ட் ஆமா. அதிகமா வாங்குனது திமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி, பிஜேபி. கம்யூனிஸ்ட் கட்சிகள தவிர எல்லாம் வாங்கியிருந்தாங்க. அப்போ ஏன்னா அந்த கட்சியில தான் ஆள் இல்லன்னு அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க. எது? கம்யூனிஸ்ட் கட்சியில தான் அவங்க குடும்பத்த சேர்ந்த ஆமா. ஆளுங்க இல்ல. எல்லா எல்லா கட்சியிலும் கட்சியிலும் எல்லா ஆள் இருக்காங்க. கட்சியிலும் ஆளுக்கு ஒருத்தர் இருக்காங்க. தோட்டத்துக்காரனே அவங்க ஏன் சொல்ற மாரி ஆயிப்போயிரும். அந்த மாரி அப்போ நீங்க அவ்வளோ தூரம் அந்த பாண்டு குடுத்தது யாரு? இல்ல தொடர்பு இல்லன்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு நீங்க வாங்க மாட்டீங்க பாண்டுன்றதுல. தேர்தல் பாண்டு வாங்க மாட்டீங்க. என்ன உறுதி இருக்கு? உறுதி இருக்கா? அதனால நீங்க பேசுங்க, விமர்சனம் வைங்க. பெரிய யோக்கியன் அப்படின்றலாம் பேசுறீங்கன்னா, அது அடுத்து ஜனநாயகன் படம் வரப்போகுது. டிக்கெட்ட அதே விலைக்கு விற்பதற்கு நான் உத்தரவிட்டிருக்கேன். புஸ்ஸியோ, இல்ல தயாரிப்பாளர் நிர்வாகமோ, இல்ல தியேட்டர் நிர்வாகமோ ரூ. 1 கூட கூடுதல் விலைக்கு வச்சு விக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. உண்மையிலேயே நீங்க லஞ்சம் வாங்க மாட்டான் அப்படின்னார்ல, அது நான் ஒத்துக்கிறேன்.